யோசிப்ப எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, சும்மா வாங்க வழக்கமாக பேசிட்டு போவோம். நம்மளுக்கு சும்மாவே ப்ரொனன்சியேஷன் வராது பேசுகிறப்ப. இல்லை வாயில் வேறு எனக்கு புண்ணாக இருக்குதுங்க. மாத்திரை வேறு போட்டுக்கிட்டு இருக்கேன்ல அடிப்பட்டனால காலில். ஸோ அதனால் வாய்ப்பெல்லாம் புண்ணாக இருக்குது. சரி வாங்க, சும்மாலே ப்ரொனன்சியேஷன் எனக்கு வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. நானும் வீடியோ கொடுக்கலான்னு பார்க்குறேன். டைம் ஃபுல்லாக பிஸியாகவே இருக்குது, ஒர்க்குன்னு. அப்புறம் 2 நாள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப எடுத்தேங்க, மைக்கு சொதப்பிருச்சு. என்ன பண்ணுறது? சேஃபாக எல்லோரும் பைக் ஓட்டுறப்ப பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. என்ன பேசுனா தெரியல, வாய்ப்பெல்லாம் புண்ணாக இருக்குது. அது வேற ஒரு பக்கம் எரியுது. ஸோ நார்மல் ஸ்பீடில் இனிமேல் போகுங்க. இனிமேல் பறக்கலாம் வேண்டாம், அப்பப்போ மட்டும் அவசரம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். நார்மல் ஸ்பீடில் இனிமேல் போகுங்க. இனிமேல் பறக்கலாம் வேண்டாம், அப்பப்போ மட்டும் அவசரம் மட்டும் பறந்துக்கிறோம். ஆல்ரெடி உடம்பு போயிருக்குது. இப்போ எல்லோரும் பைக் ஓட்டுறப்ப பார்த்து மெதுவாக சேஃபாக ஓட்டுங்க. ஹெல்மெட் போட்டு போங்க, அப்போ தான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம வேகமாக பறந்து போய் கீழே விழுந்துடுறோம். பட் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் அதோட பெயின் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நான் இப்போட மேகமலைக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தேன். ஸோ நான் வீடியோ எடுக்கல. இனிமேல் நம்ம சேனல் ட்ராவல்ஸ் வீடியோ, மோட்டோ லாக்கிங் செட்டப்லேருந்து எல்லாமே வரும். ட்ராவல்ஸ் வீடியோ, பைக் ரிவ்யூ, அப்புறம் நான் வேலை பார்க்குற ஃபைனான்ஸ் பண்ணுவேன். அப்போ சின்ன கிளிப் எடுத்து போகிறேன், பாருங்க நல்லாயிருக்கும். ஸோ ட்ரிப்பு போன பின்னாச்சுன்னா கரெக்டாக தேனியை தாண்டி மேகமலை போகிற ரோட்டில் நாய் உள்ளே வந்துருச்சு. உள்ளே இருந்ததில் நாய் மேலே வண்டி எடுத்துட்டேன். ஸோ என்னாச்சுன்னா இப்போ விழுந்தாலும் நாய் மேலே வண்டி எடுத்துனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், சரியான ஆக்சிடெண்ட்டு. ஸோ அப்போ நான் ரைடிங் கியர்ஸ் போட்டிருந்ததுனால எனக்கு உடம்பு தப்பிச்சிருச்சு. கால் அது நம்ம காலில் ஒரு சின்ன புண்ணு இருக்கும். ஸோ அதனால் என்னால் ஷூ போட முடியாதா. அதனால் ஆல்ரெடி ப்ரொனன்சியேஷன் சும்மாலே வராது. இப்போ வாயில் வேறு புண்ணாக இருக்குது. சும்மாலே ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஷூ போடாதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலில் மட்டும் நல்லா அடி, மித்தபடி உடம்புல எனக்கு அடியில். ஹெல்மெட் வாங்கிடுச்சு, ரைடிங் ரேஸு, கையில் உள்ள க்ளவுஸ் எல்லாம் வாங்கினதுனால நம்மளுக்கு உடம்புல எங்கே அடியில், காலில் மட்டும் அடி. காலே நல்ல அடி. நான் வீடியோக்களில் காட்டியிருப்பேன் பாருங்கள். கால் அப்படியே கருப்பாக, இந்த இடத்துல நம்மளுக்கு எலும்பு உடஞ்சிருந்துச்சு. இந்த இடம் அப்புறம் இந்த விரல் அப்படியே நிற்கிதா. அது இந்த கால் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த கால் பார்த்தா தெரியுதா டிஃப்ரெண்ட். 2 கிலோ பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஸோ முதல்ல இந்த காலை சீக்கிரம் சரி பண்ணிடுவேங்க. அதுக்கப்புறம் நம்மளே தனியாக பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு காலில் எலும்பெல்லாம் முறிஞ்சு கிராக்கெல்லாம் ஆகி இப்போ தான் 1.5 மாதம் ஆச்சு. இப்போ தான் கால் கொஞ்சம் சரியாக இருக்குது. இப்போயுமே என்ன ஒழுங்காக வண்டி எடுக்கணும். நம்ம வண்டியில் மட்டும் கியர் பாக்ஸ் டைட்டாக இருக்கும். கியர் போகிறது 2வது கியரில் தான் வண்டி எடுக்கிறது. 2வது கியரில் தான் மேட்டில் இருந்து எல்லாத்துலேயும் வண்டி 2வது கியரில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடு செகண்ட் கியரில் டைட்டாக இருக்கும். நியூட்ரலேருந்து செகண்ட் கியர் எடுத்துகிறப்ப. ஸோ அதனால் நான் வண்டியை இப்போ செகண்ட் கியரில் இருந்தால் வண்டியை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க பேக் டு டாபிக் போகும். ஸோ அதான் நீங்கள் எவ்வளோ லாங்கிலலாம் போங்க, நம்ம நம்பி தான் வீட்டில் உள்ளவங்க வருவாங்க. ஸோ அவங்க நம்பிக்கை வீணாக்கிறாமல் பார்த்து சேஃபாக போங்க. சும்மா ஹைவேல 100, 120 போகிறதுல என்ன சந்தோஷம். ட்ராவல் பண்ணுறது என்ஜாய் பண்ணுறது தான். ஸோ அது மெதுவாக போய் இருக்கிற அழகெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக போக வேண்டியது தான். அதுமாதிரி நானும் சீக்கிரம் ஸ்லோவாக ஓட்ட பழகிக்கிறேங்க. நம்மளுக்கு மெதுவாக போனாலும் எனக்குலாம் தூக்கம் வந்துடும். ஒரு 50 above கீழே போனால் எனக்கு தூக்கம் வந்துடும். 50 கிலோலாம் போனால். இனிமேல் அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் மேக்ஸிமம் மெதுவாக ஓட்டிக்கிறோம். எப்போயாச்சும் ரேராக மட்டும் வேகமாக போவோம். அதுவும் ஹைவேலனா ஒரு 80 to 90 அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சாதுமாக நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம 125cc தான் நம்ம வண்டி எக்ஸ்ட்ரீம் 125R. ஸோ அதனால் இவனுக்கும்
எந்த பாதிப்பு இல்லாமல் எனக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இனிமேல் ஹைவேல ஒரு 80 to 90 இனிமேல் பொறுமையாக போகவே கற்றுக்குறோம். அதான் நல்லது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபினான்ஷியலாக நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எனக்கு இந்த அடிப்பட்டு இப்போ எனக்கு மட்டும் ஒரு 30,000க்கு மேலே செலவாயிருக்கு. ஏன்னா ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு. ஸோ நம்ம ஈஸியாக போய் விழுந்து வரோம். பட் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் அதோட பெயின், நம்மளை சரி பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த காசெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும் வாங்கணும் எல்லார்ட்டையுமே. ஸோ அன்றைக்கி நான் மட்டும் நான் ஒழுங்காமல் இருந்ததுன்னா இவ்வளோ செலவு வந்திருக்காது வீட்டில் உள்ளவங்களுக்கு. அது மாதிரி அக்கா தான் நிறையா ஃபீல் பண்ணா. அவள் காரைக்குடியில் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவனால் என்னை பார்க்க வர முடியலன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணான். எல்லா வீட்லையும் இருக்கிறது தானே. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, அது எல்லா வீட்டில் இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் லூசுத்தனமாக இப்போ ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறோம். பட்டு நம்ம கூட பிறந்தவங்களும் நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளை பெற்றவங்களுக்கு தான் அது எவ்வளோ பாதிக்குது. ஸோ இனிமேல் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். முடிஞ்சால் லாங்லாம் போகிறப்பெல்லாம் ஹெல்மெட் போட்டு போங்க. முடிஞ்சால் ரைடிங் கேஸ் க்ளவுஸ்லாம் போட்டு விட்டுங்க. நம்ம ரைடிங் க்ளவுஸ்லாம் பிஞ்சிருச்சுங்க அந்த ஆக்சிடெண்ட்டில். திருப்பி எல்லாம் வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும். அதுமாதிரி நம்ம சாதமாக நிறைய வேலை வச்சிருச்சு. இப்போ தான் அதுக்கு வந்து பிரேக் ஷூ மாற்றினேன், பிரேக் பேட் மாற்றினேன் ஃப்ரெண்டு. அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ புது பிரச்சனை இந்த கோன் செட்டில் ப்ராப்ளங்க. முதல்ல நம்ம சாதமாக கையை விட்டு அப்படியே ஸ்டேபிளாக போவான்ல, இப்போ வந்து அப்படிலாம் போக மாட்டேங்கிறான். லைட்டாக வாபுல் ஆகுறான். இந்த இடத்துல கோன் செட்டு போயிடுச்சு. வண்டி சர்வீஸ் விட்றப்போ வந்து கோன் செட் என்னென்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ வண்டி வந்து 17,900 ஓடிடுச்சு, 18,000 ஓட போகுது. ஸோ வண்டி சர்வீஸ் விட்றப்ப இந்த கோன் செட்டுக்கு என்னென்னு பார்க்கணும். அது மாதிரி மேகமலை போயிட்டு வந்து வண்டி சர்வீஸே விடல. நம்ம சாதுமாக அப்பப்போ தலையை வந்து அடைக்கலாம். ஆனால் வரப்போ சின்ன ஸ்ட்ரகிள் ஆகிறான். அதான் சர்வீஸ் விட்டு பக்கம் வண்டி எடுக்கணும். இப்போ தான் கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் சாதுமாவில். இந்த புதுசாக வைசர் போட்டிருக்கேன். கீழே வந்து பார்க்கலாம் போட்டிருக்கேன் நைட் ரைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம அடிக்கடி மதுரைக்கரை போயிட்டு வருவேன்னா, ஏன்னா நம்ம தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அடிக்கடி மதுரைக்கு போயிட்டு வரோம்னா நைட் ட்ரைவ் பண்ணுறப்பெல்லாம் வந்து நம்மளோட வண்டியில் வர்ற ப்ரொஜெக்டர் வந்து அவ்வளோ பவராக இருக்காதுங்க. ஏன்னா வந்து சின்ன சிசி தானே, அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்டர்லாம் கிடையாது. சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹைவேலனா அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாலாம் இருக்காது. அதனால் பார்க்கலாம் 2 போட்டிருக்கேன். இன்னும் நிறைய ஐடியா இருக்குது நம்ம சாதுமாக மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பண்ணுவோம். சரி சேனல் ட்ராவல்ஸ் வீடியோ வருங்க. இனிமேல் நான் மதுரைக்கு போகிறது, அங்கே பசங்களை என்ஜாய் பண்ணுறது, தங்கச்சியோட இருக்கிறது, அக்காவோட இருக்கிறது எல்லாமே வீடியோ எடுத்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். இன்னும் கால் சரியாகலைங்க. சரியாயிடுச்சுன்னா நிறைய வீடியோ கொடுத்துரும். இன்னுமே எனக்கு வந்து பெயின் இருக்குது வண்டி ஓட்டுறப்ப. ஒத்தாலும் வண்டி ஓட்டுறப்ப கால் ரொம்ப பெயினாக இருக்குது. நான் இந்த வீடியோவிலே போகிறேன் நம்ம கால் எப்படி இருக்குது. இந்த கால் ஒரு கலரில், இந்த கால் ஒரு கலரில் இருக்குது. பார்க்குறக்கு எனக்கே என் காலான்னு டவுட்டாக இருக்குது. அந்தளவுக்கு மோசமாக இருக்குது கால். இது வேறு இந்த மாத்திரை போடுறேன். நாளைக்கு கூட மாத்திரை முடியுதுங்க. இப்போ தான் நிம்மதியாக வாய்கள்லாம் புண்ணாக இருக்குதுங்க. என்ன பேசவே முடியலை. எல்லாமே நாக்கு வாய் எல்லாமே புண்ணாக இருக்கனால எரிக்குது. உதறினா அப்படியே காஞ்சி போன மாதிரி இருக்குது. கண்டென்ட் இல்லாதனால தான் இப்போ இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் காலெலாம் சரியானதுக்கப்புறம், வாயிலெலாம் புண்ணாடினதுக்கப்புறம் கண்டென்ட்லாம் தரமாக வரும், கவலைப்படாதீங்க. ஸோ அது வண்டிட்டு பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. இப்படி டிராஃபிக்காக இருக்கிற ரோட்லலாம் மெதுவாக ஓட்டுங்க. முடிஞ்சாலும் பறக்கலாம் வேண்டாம். இங்கெல்லாம் வந்து ஒரு 30-40 நல்ல ஸ்பீடு தான். மெதுவாக அப்படியே பொறுமையாக ஓட்டுங்க. அதுமாதிரி ஓட்ட கிடைக்கிறப்ப மிரர் பாருங்கள். மிரர் ஓட்ட பின்னாடி திரும்பி பாருங்கள். எப்போ மிரர் வச்சு வண்டி ஓட்டுங்க, அதான் நல்லது. நம்ம சாது மாதவரை மிரர் மாற்றணுங்க. ரொம்ப நீளமாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு கேப்பில் போகிறப்ப ஏதாச்சும் தட்டி இருக்குல்ல, வீட்டில் நிப்பாட்டுறப்பையும் செவத்தில் உரசிடுது. அப்புறம் லிவர் கார்டு வேறு போனேன்னா இந்த சைடு இருக்குது, இந்த சைடு லிவர் கார்டு இருக்காது, உடஞ்சிருச்சு. அதை வேறு இப்போ திருப்பி மாற்றணும். எம்டி நல்லா இருக்குல்ல, இருக்கு. நம்மளும் ஒரு நாள் வாங்குவோங்க. நம்ம ஆர்சி வாங்குவோம் பழைய மாடல். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு அதான் பிடிக்கும். எனக்கு ஆர்சி பழைய மாடல் தான் பிடிக்கும். அது இல்லாட்டா எம்டி ஆர்டி. சொன்னால் நான் கால் அடிப்படுறதுனால டக்குலாம் குறைக்க முடியாதுங்க. 3ஆவது கியரில் போட்டு தான் இழுத்துக்கிட்டு இருக்கிறேன்.
அதான் இனிமேல் பொறுமையாக தான் வண்டி ஓட்டணும், வேறு வழியே இல்லை கொஞ்ச நாளைக்கு. கொஞ்ச நாளைக்கு இல்லை, இனிமேல் பொறுமையாக தான் வண்டி ஓட்டணும். அப்பப்போ மட்டும் எடுத்துக்கிறோம், அப்படி பொறுமையாக வண்டி ஓட்டணும். இப்போ கூட பயமாக இருக்குது, மைக் ஆடி வருமா வராதான்னு வேற தெரியலை, பார்ப்பாங்க. ஸோ அப்படி இடத்துல ஆரன் அடிங்க. ஸோ நான் அடிக்கலை, பட் நீங்கள் அடிங்க. இனிமேல் ரொம்ப சேஃபாக வண்டி ஓட்டணுங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டென்ட் இல்லைனாலும் சும்மா எடுத்து போடுறேன் இந்த வீடியோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்ல நல்ல கண்டென்ட்டோட வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நல்ல வீடியோ கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நிறைய ட்ராவல்ஸ் எல்லாம் போடணும்னு. பட் இருங்க, காலை கொஞ்சம் சரி பண்ணிக்கிடுவோம். அப்புறம் கொஞ்சம் இது மார்ச் மாதம்னா வேலையும் என்ன சொல்ல, ஃபைனான்ஸ் இல்லைனால வெள்ளை நேரம் சொல்கிறாங்க. 7 மணிக்கெலாம் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. காலையிலலாம் வீட்டுக்கு வரவே விடிஞ்சிருது. ஸோ இங்கேயே வண்டி நிப்பாட்டிக்கிறோம், அங்கிட்டு வெயிலாக இருக்குது. ஒரே ஒரு வேப்ப மரம் தான் இருந்துச்சு அங்கே வண்டி நிப்பாட்டிருக்கு, அதே வெட்டிட்டாங்க. ஸோ சேட். ஸோ இதுதான் நம்ம சாதுமா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வைசர் போட்டாச்சு, இதில் சிலுவை போட்டாச்சு, இதில் வந்து நம்பர் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. ஸோ எங்கள் அக்கா பேரும் பாப்பா பேர் இருந்துச்சு, அதை எடுத்துட்டேன். ஸோ அதில் வேறு டிசைன் போட்டு அவங்க பேர் வந்து பின்னாடி ஸ்டைலாக வைப்போம். இதில் வந்து VR46 போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவங்க சினிமா வண்டி ஓட்டப்பெல்லாம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. முடிஞ்சாலும் ரைடிங் ஹெட்ஸ்லாம் போட்டு ஓட்டுங்க. இனிமேல் நானும் சேஃபாக ஓட்டுறேன். ரவி காஷ் கடைசி ஓட்டி நம்ம சாதுமாக பார்த்துக்கிறேங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையும் கண்டிப்பா ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்டா. அதை கண்டுபிடிச்சு கடினமா உழைச்சா உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாகலாம்டா.